நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிபதி. அதே குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் தற்போது 8ஆம் இடத்துக்கு போகிறார், மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி போகிறது என்பது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பு கிடையாதுங்கிறது உண்மை. அது எந்த ராசியின் அதிபதியாகவும் சரி 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் பல சிந்தனைகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒரு விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். எப்படி? நம்மளுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் அவருக்கு பிடிச்ச வீட்டில் போய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அப்போ அது எப்படி நமக்கு பிரச்சனை, போராட்டத்தெல்லாம் கொடுக்கும்? இது பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு, பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பிரச்சனையுடன் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, பிரச்சனையே மட்டும் சந்தித்து கொண்டிருக்கிற தனுசு ராசிக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுக்க ராசியின் அதிபதி உச்சம் பெறுகிறார். இவ்வளவு நாட்களாக இந்த கத்தியை பதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க? தீட்டிக்கிட்டே இருப்பாங்க, கூர்மையாக்குறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சனி பகவான் தன்னுடைய செயல்பாடு மூலமாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்களை ஒரு 3-4 வருட காலமாக பல அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். அவர் ஒரு பக்கம் கற்றுக் கொடுக்க, ராகுவும் கேதுவும் உங்களை படுத்தி எடுக்க, இதில் உங்கள் குரு பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து ஒரு 1.5 வருஷமாக அவரால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள் எல்லாம் கடந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சிந்தித்து சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும்போது குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. எப்படி கொடுக்கும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அல்லது நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவராக கூட இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க. ஓகே. ஸோ இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தனியாக நடந்து நம்மளுடைய பொதுவான பகுதிகளில் வந்துட முடியுமா?
அவங்க வர ரெடி, அவங்க யாருக்கும் பயப்பட ரெடி இல்லை, பட் அவங்க வர ரெடி. ஆனால் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான உயிர், அவங்களுடைய பொக்கிஷமான செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு முக்கியங்கிறக்காண்டி என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு கொடுக்கும், ஒரு பாதுகாப்பு வளையங்கள் கொடுக்கும். ஸோ அவங்க நம்மளுடைய நாட்டின் கண்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த ஒரு ஃபார்மெட் இருக்கும். அவங்களுடைய நாட்டில் உள்ள போஸ்டிங்கில் உள்ளவங்க ரொம்ப முக்கியம் சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுப்பாங்க. உண்மையாக பொய்யா? உண்மை தான். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய நிகராக தான் படித்த படிப்பு அப்படியே கற்றுக் கொடுத்தது யாரும் தனுசு ராசி. தான் பார்க்குற வேலையை 15 வருஷமாக பார்த்ததை 10 வருஷமாக வேலை பார்த்த வேலைகளை ஒளிமறைவு இல்லாமல் அப்படியே ஓப்பன் டிக்கலாக சொல்லி கொடுத்தது தான் நீங்கள் தனுசு ராசினர்கள். அப்போ நான் எந்த கலையை கற்றுக்கிட்டாலும் சரி, நான் எந்த செயல்பாடுகளை நான் கற்றுக்கொண்டாலும் சரி, நான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ, நீ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நபர் அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா அது மெயினாக பல ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய தனுசு ராசி. நீங்கள் மெயினாக இருப்பீங்க. இப்போ அதை ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கும்ல, அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உண்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடை பார்க்க. அப்போ இந்த 2, 12 அப்படின்னா நடுவில் யாருக்குது நீங்கள். அப்போ ஒரு பாதுகாப்பான வளையம் வந்துடுதா, இந்த ராசி உங்களுக்கு முன்னாடி, இந்த ராசி பின்னாடி, மகரம் முன்னாடி, நம்முடைய விருச்சிகம் பின்னாடி, நடுவில் நீங்கள். அப்போ ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துடும். நிறைய நம்முடைய விருச்சிக ராசி என்பவருடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சோ, எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ, அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய தனுசு ராசி என்பவருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதாவது விருச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், அதை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தனால நம்முடைய தனுசு ராசிக்காக நிம்மதியாக தூங்குனதே கிடையாது. நிம்மதியாக தூக்கம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு முதன்மையான நபர்கள். பல போராட்டங்கள், தூங்குவதிலையும் போராட்டமா, தூங்க போராடலாம், தூக்கத்திலையும் போராட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசி என்பவருக்கு எப்படி ஒரு பதட்டமான நிலையை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு தூக்கமில்லாத தன்மையை சனி பகவான் கொடுத்தார். அதை குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்க போகிறார். நான் பார்க்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நம்மளுடைய தனுசு ராசிக்காக நம்ம தான் வேறு லெவல், வேறு மாதிரி அப்படி வரக்கூடிய தன்மை உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. எங்கேயா பணம் கொடுத்து ஒரு லெவலில் ஒரு நிமிடம் தாண்டி உங்களை ஏமாற்றிட்டாங்க, அந்த பணம் மீண்டு வர மாட்டேங்க, மீண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மீண்டு வரும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது முதலீடு, எங்கேயா எதையாவது ஒன்று வச்சு முதலீடு பண்ணுவது, அதை லாக் ஆகிறது. அடப்பாவுமே எதிர்பார்க்கவே லாக் ஆகணும், தொழில் பண்ண லாக் ஆகிடுச்சு, ஒரு முதலீடு பண்ண லாக் ஆகிடுச்சு, என்கிட்ட பணத்தை வாங்கினாங்க திரும்ப தரல. இந்த வார்த்தையெல்லாம் தனுசு ராசிக்காக கடந்த ஒரு 5 வருஷத்தை அதிகமாக பேசுனீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வரப்போகுது, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது. அதாவது தனுசு ராசி என்பவர்களில் பாதி என்பர்கள் ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக இருக்குது. சந்தோஷத்தை இழந்து சந்தோஷத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரியலாகவே சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது, வேறு லெவல் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களை ஆட்ஃபிட் பண்ண போகிறீங்க, உங்களை உருவாக்க போகிறீங்க, உங்களை வழி நடத்த போகிறீங்க. உங்கள் லைஃப்பை நீங்களே குரு பகவானுடைய பார்வை மூலமாக மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாமான்னா வீடு கட்டலாம், மேற்படிப்புக்காக வெளிநாடு போகலாமா கண்டிப்பாக போகலாம், வெளிநாடு சுற்றுலா போகலாமா, வெளிநாடு வேலைக்கு போகலாமா, வெளிநாடு சிட்டிசன் வாங்கலாமா அப்படின்னா வெளிநாடு சிட்டிசன் நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் உறுதியாக வெளிநாட்டு சிட்டிசன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு பயணம் போயே ஆகணும்னு சொல்லி அதிகமாக சிந்திச்சுக்கிறீங்க அப்படின்னா
உறுதியாக வெளிநாடு பயணம் போகக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கவலைப்பட தேவையில்லை. இரட்டிப்பான லாபம், இரட்டிப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான், உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் மூலமாகவே கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருப்பதனால உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நவ கிரகத்தில் உள்ள சுப கிரகமான குரு பகவானை மனசார வழிபாடு செஞ்சு மனசார இங்கே என்ன கேட்குங்களோ அது கிடைக்கும், நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதேபோல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.